ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லோரும் பரபரப்பாக ஓடின்னு இருக்கிற காலம், யாருக்கும் டைம் கிடையாது ரொம்ப வெரைட்டியாக சமைக்கிறதுக்கெலாம். அதனால் ஒரு ஒன் பாட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1/2 போகிறோம். இது ஒரு ஆத்தென்டிக் இஸ்கான் டெம்பிள் தால் கிச்சடி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு மீல் ஆகிடும். எப்படின்னா, காய்கறி இருக்குது, தால் இருக்குது, ரைஸ் இருக்குது, கொஞ்சம் நெய் சேர்க்குறோம், ஸ்பைசஸ் சேர்க்குறோம். அதனால் வெல் பேலன்ஸ்டு ஒன் டைம் மீலாக இருக்கும் இது. இதுக்கு ஒன்றும் சைட் டிஷ்க்கெலாம் கூட தேவையில்லை. ஒரு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா குக்கும்பர் ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு பப்படு ஏதாவது இருந்தால் போதும். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு என்ன காய்கறி தேவைன்னு பார்க்கலாமா. 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் மற்ற காய்கறியெல்லாம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு பாதி சௌசௌ, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன முள்ளங்கி, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸு. இவ்வளோ தான். இதெல்லாமே நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை தவிர ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் 1 கப்பு கேபேஜ் பொடி பொடியாக நறுக்கினது. இதெல்லாம் தான் காய்கறிகள். இந்த தால் கிச்சடிக்கு யூஸ் பண்ணுற காய்கறி. நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த காய்கறியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் ஆட் பண்ணலை. ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் நெய் தேவையான அளவு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த நெய் நல்லெண்ணெய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான 2 முக்கியமான பொருள் அரிசியும் பருப்பும். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எது இருக்கோ அது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அரிசி எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிடணும். ஒரு 4 தடவை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் விடாமல் அப்படியே ஊற வச்சுடுங்க. நான் என்னென்ன பொருள் தேவைன்னு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் நீங்கள் நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி தனியாக வச்சுக்கோங்க. அது கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான். அது இப்போ தேவையில்லை. ஒரு ஓரமாக வச்சுடுங்கோ. அதுக்கப்புறமா ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் விடுங்கோ. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்கோ. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த அந்த 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடணும். அந்த ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து கேபேஜ் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வெங்காயம் இப்போ இன்றைக்கி சேர்க்கலை. சில பேர் முள்ளங்கி கூட சேர்க்க மாட்டா. அப்படியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தேவையில்லைன்னா வெங்காயம் முள்ளங்கி அவாய்ட் பண்ணிக்கலாம். கோயிலெலாம் அப்படி தான் பிரசாதம் கொடுப்பா. இப்போ நான் கேபேஜை மட்டும் போட்டு முதல்ல வதக்குவேன். ஏன்னு கேட்டால் அது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து வெங்காயம் மாதிரியே ஒரு நமக்கு டேஸ்ட்டு வரும். அதனால் முதல்ல அதை கொஞ்சம் ஒரு பாதி வதக்கணும். வதக்கின்றதுக்கப்புறமா பாக்கி காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டுடலாம். தனித்தனியாக சேர்க்கணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதியை மட்டும் போட்டுக்கணும். முழுசாக போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணுன்னா நிறைய உப்பு ஃபுல்லாக போட்டுட்டோன்னா அந்த உப்பெல்லாம் இழுத்துண்டு காய்கறி தனியாக உப்பு கரிக்கும். அதனால் பாதி உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடியை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா காரப்பொடி, கரம் மசாலா இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டாணி லாஸ்ட்டாக பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காய்கறியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நசுங்கினா கையால் அமுக்கினாங்கிற அளவுக்கு வேகணும். அப்படி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து அதில் போட்டு நல்லா பெரட்டணும். கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதை வதக்கி விட்டால் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா பாக்கி உப்பையும் அதில் போட்டுடலாம். போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த அரிசியை போடும்போது நீங்கள் அரிசி பருப்பு போடும்போது பாக்கி உப்பை போட்டால் தான்
அந்த அரிசி பருப்போட ஒன்றா சேரும். நீங்கள் முதல்லையே போட்டீங்கன்னா அந்த காய்கறிலாம் ஓவர் உப்பாயிடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம குக்கரில் வைக்க போகிறோமோ அதில் எடுத்து அதை போட்டுடணும். அந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நான் ஜலம் இப்போது 3/4 டம்ளர் நான் எடுத்துட்டுருக்கேன். 1/2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு. இப்போ 1 டம்ளர் எடுத்துட்டோன்னா 6 டம்ளர் கணக்கு எடுத்துக்கணும். எப்போவுமே நீங்கள் அந்த கணக்கு வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி 3/4 டம்ளருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஜலம் எடுத்துட்டு, ஏன்னா 1க்கு 6 விடணும். அப்போ தான் பருப்பு வேகும், இல்லைன்னா வேகாது. இன்னொன்று இது கொஞ்சம் குழைவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒன்றா புலாவ் மாதிரிலாம் இருக்காது, பிரியாணி புலாவ் மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றா ஜலத்தையும் விட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நான் அடியில் தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5-6 விசில் விடலாம். ஏன்னா அந்த பருப்பு வேகணும். இது குழைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா அதை வேக விட்டுட்டு நல்லா குழையணும். குழஞ்சி வெந்து வரா மாதிரி பார்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கணும். கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு என்ன பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். போட்டுட்டு அது இல்லாமல் அடுப்பில் ஒரு சின்ன வாணலியை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் திருப்பியும் போட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், காரப்பொடி 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதை தட்கா பண்ணி அந்த தால் கிச்சடியில் போட்டு மேலாக ஒரு கலந்து விட்டேன்னா ஒரு ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ஏற்கனவே காரப்பொடிலாம் சேர்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். இந்த கரம் மசாலாலாம் நானே ஆற்றுல ரெடி பண்ணுறது. அது எப்படி பண்ணணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இதுக்கு ராய்த்தாவும் நான் பப்படும் ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காய ராய்த்தா தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெண்டையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.